திரும்ப உரை மருந்து பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பேசினேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஐ டெலிட்டட் தட் வீடியோ. இப்போ திரும்ப நான் ஒரு ஃபியூ கேசஸ் பார்த்து அதனால காம்ப்ளிகேட் ஆகி வருது. நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பவும் உரை மருந்தை பற்றி ஒரு வீடியோ இது. 2.3 kg இருக்கிற குழந்தை முந்தானேத்து நைட் வந்திருந்தாங்க. குழந்தை வந்து குறை மாசத்துல பிறந்திருக்கு. அதாவது 8 மாசத்துல தான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை ஊறணும், குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலே ஜீரணம் ஆகாதுன்னு யாரோ சொன்னதுனால ஒரு சின்ன டப்பா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு மாத்திரையை வந்து அவங்க உரைச்சு தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து குழந்தை பயங்கர வீர்னு கத்தி கிட்டத்தட்ட ஒரு 10:45, 11 இருக்கும். குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. வயிறு ரொம்ப உப்பசமாகி குழந்தை வந்து கொஞ்சமாக மோஷன் போறாங்க. கொஞ்சம் பிளட் கலந்து வந்தது. வி ட்ரீட்டட். அது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம், ஆர் இன்டைஜஷனுக்காக இருந்திருக்கலாம். ஸோ வி ஸ்டார்டட் அவர் ட்ரீட்மெண்ட் அண்ட் பேபி இஸ் டூயிங் ஃபைன் ஆஸ் ஆஃப் நவ். பட் எதுக்கு இதெல்லாம்? அதுதான் எங்களுடைய கொஸ்டின். ஸோ எல்லாருக்குமே தெரியும் உரை மருந்து அப்படின்றது வந்து ஒரு 10லேருந்து 12 மூலிகைகள் ஆர் வாட் எவர் அது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து பின்னாடி ஏதாவது ஸ்டடீஸ் இருக்கா, ட்ரையல்ஸ் இருக்குதா? அதாவது உரை மருந்து கொடுத்த குழந்தைங்கள் வர்சஸ் உரை மருந்து எடுக்காத குழந்தைங்களுக்கு கூட ஹெட் டு ஹெட் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய சர்ச் பண்ணேன். பட் எனக்கு இந்த மாதிரியான ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அது வந்து கிடைக்கல. உண்மை அதுதான். சித்தாவோட மெடிசன் பேப்பர்ஸ் வந்து நிறைய பார்த்தேன். அதில் வந்து இந்த 10 விஷயங்களை வந்து அதாவது ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், வசம்பு, பூண்டு இதெல்லாம் எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அது எல்லாமே ப்ராப்பராக வந்து ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்குறோமா? கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றதும் ஒரு சிலருக்கு தெரில. இது எல்லாமே எடுத்து உரல்ல உரசி அதுக்கப்புறம் அதை வந்து தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது உண்டு. உரை மருந்தை பற்றி எப்போ பேசினாலும் காம்ப்ளெக்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ வெல்கம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஐ வில் கீப் ஷேரிங். தேங்க்யூ.